டேய் கோதுமை பாக்கெட்டு விட்டோம் பாடுறா, டப்பா தூக்குடா. டேய் ஜாக்கெட்டை மாட்டுறா வெங்காயம். அஞ்சரை மணிக்கு படுத்து நல்ல ஒரு 2 மணி நேரம் தூக்கத்தை போட்டாச்சு. நான் தாண்டி வந்துட்டோம், அதான் வந்துட்டேன். ஆ தூங்க விட்றானுங்களா? தூங்க விட்டாங்களா? அந்த ஹெல்மெட் யாருதையா? அது அந்த போர்டில் வந்து ஃபஸ்ட்டு பேர் எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது. சிவமோகா இல்லை, பேரே மறந்து போச்சு. இருங்க, இப்போ நம்ம கோகர்ணா போயிட்டுருக்கோம். ஹாய் காய்ஸ், நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கோகர்ணா போயிட்டுருக்கோம். இப்போ தான் தாபாவில் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். பசங்கள்லாம் பின்னாடி அப்படியே அங்கே கொஞ்சம் தள்ளி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. நம்ம அப்படியே மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இன்னும் 4.5 மணி நேரம் காட்டுது. 213 கிலோமீட்டர். இங்கேருந்து வியூவை பாருங்களா, செமையாக இருக்குது. ஹைவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஹைவே AH47 இந்த ஹைவேயோட நம்பர். அங்கேருந்து நான் சொன்ன இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் அங்கே போட்டிருக்கிற போர்டில் AH47. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரோட் டேமேஜே இல்லை, பக்காவாக இருந்தது. 100லாம் கரெக்டாக சூப்பராக க்ரூஸ் பண்ணலாம். இங்கே அப்படியே நம்ம போயிட்டு ஒரு இடத்துலையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அங்கங்கே நல்லா நெல் வேக வைக்கிற ஸ்மெல்லு சூப்பராக வந்தது. இங்கே கூட இருக்கா ஸ்மெல்லு சூப்பராக வந்தது. ஆனால் வர வழியிலலாம் நிறைய மில்லுங்கள்லாம் இருக்குது இந்த ரோட்டில். மழை பெய்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் நம்ம ரெயின் கோட்லாம் மாட்டிக்கிட்டோம். அப்பப்போ கைட்டு மாட்டிகிட்டு இருக்குது. கரெக்டாக மாட்டிட்டு அப்படியே போயிட்டா மழை பெய்யுது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. விளாக் எடுக்க முடியல. மழை பெய்யுதுன்னா கேமரா மட்டும் கழட்டி அந்த லாக் மட்டும் போட்டால் போதும். வாட்டர் ப்ரூஃப் தான் நம்மளுக்கு எப்போவுமே. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக்குக்கு சொல்கிற அந்த ஒயராண்டை மட்டும் வாட்டர் ப்ரூஃப் ஆகாது. ஏன்னா அது பேனலில் கைட்டி தான் ஒரு டோர் இருக்கும் அந்த சாக்கெட்டுக்கு. அந்த டோர் ஓப்பன் பண்ணாலே வாட்டர் ப்ரூஃப் போயிடும். நம்ம அந்த டோர் ஓப்பன் பண்ணி தான் சாக்கெட் சொருவி நம்ம அடிஷ்னலாக மைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மழை பெய்கிற மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரியே இருக்குது. அங்கெல்லாம் மரங்களாம் மேலே எப்படி மழை பெய்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக ஒரு பெரிய அலை மாதிரியே இருக்குது. இங்கேருந்து எனக்கு டக்குன்னு பார்க்க சுனாமி வர மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக விவசாயம் மட்டும். அப்படியே போகிறப்போ அப்பப்போ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக பண்ணிக்கிட்டே வரேன். எங்கேருந்து எங்கே போகிறோம், அடுத்து எங்கே இருக்குது, எந்த ரோடு சரியில்லை,
எல்லாமே நான் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவேன். அங்கே போயிட்டு கோகர்ணா போயிட்டு விளாக் நல்லா பண்ணலாம். மழை பெய்யலைன்னா, மழை வந்தால் செம கஷ்டம். ஃபஸ்ட்டு நம்ம யானா கேவ் போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் விபூதி ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போகிறோம். அப்படியே கோகர்ணா பீச் ஃபுல்லாக ஒரு நாள் ட்ரெக்கிங் பண்ணுறோம். இதுதான் ஒன் டே பிளான் மாதிரி இருக்குது. அப்புறம் ரொம்பவே ஃபேமஸான அந்த கடல் ஓரத்தில் மகாபலீஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ரொம்பவே 2700 ஏதோ சொன்னாங்க, சரியா தெரியல. அவ்வளோ பழமையான கோயில் அது, அந்த சிவன் கோயில். அதுக்கு வேஷ்டி சட்டை தான் போட்டுட்டு போகணுன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும்ல, பார்த்தா தெரியும். நம்ம போய் பார்ப்போம். அதுக்கு போகலான்னு இருக்கேன். ஒன் டேல எவ்வளோ என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அப்படியே கவர் பண்ணி உங்களுக்கு லாகாக பார்த்து வீடியோ எடுத்து போட்டுறேன். டைம் கரெக்டாக 1 ஆகுது. நம்ம அப்படியே போயிட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக பண்ணுறேன். பாய். எப்பா கரெக்டாக நல்ல ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வண்டி எடுத்தாச்சு. இன்னும் டீ கூட குடிக்கல, பசி எடுக்குது. இன்னும் சாப்பிடவே இல்லை. நைட்லேருந்து வண்டி ஓட்டினபடியே தான் இருக்கிறோம். 5 மணி என்னவோ இருக்கும். வண்டியை நிறுத்திட்டு சாப்பிட போனோம். தூங்க போனோம். தூங்க போயிட்டு ஒரு 2 மணி நேரம் படுத்துட்டு இப்போ வண்டி கரெக்டாக வண்டி எடுக்கிறோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போது ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ தூரம் போக முடியுமோ போய் தமிழ்நாடு பார்டர் தாண்டி கர்நாடகா பார்டர் வந்து கோலார்னு ஒரு இடத்துலேருந்து அடுத்தது டுமக்குரு அப்படின்னு ஒரு ஊர் நம்ம போயிட்டுருக்கோம். அது ஒரு ஜங்ஷன். அங்கேருந்து நம்ம ரைட் எடுக்கணும். இந்த ஊரில் பைபாஸ்ன்னு பெரிய இது இல்லைன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ரோடு தான் ஃபுல்லாகவே இருக்குது. லாரி எல்லாமே இந்த வண்டியில் தான், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இந்த இதில் தான் நடக்குது அதிகமாக. பாருங்களேன், நானும் பார்க்குற பெரிய ஹைவே எதுவும் அந்த ஹைவே மாதிரி இருந்தாலுமே இவ்வளோ தான் சின்ன சிக்ஸாக தான் இருக்குது. டீ குடிக்கலான்னு பார்க்குறேன், ஒரு நல்ல இடம் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல டீ கடை வந்தால் எல்லாம் மூடி இருக்குது. நமக்கு இன்னும் 504 கிலோமீட்டர் இருக்குது. 9 மணி நேரம் இன்னும் ஓட்டணும். நம்ம ஊரில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், இங்கே 3 இருக்குது. டமால்னு போடுது எல்லா இடத்துலையும்.
ஒரு வழியாக நல்ல ஒரு பெரிய ஹைவே வந்திருக்கு. போகலாம் வாங்க. அப்பா முடியல. ஒரு ஸ்பீட் பேர்லேயும் டம்மு டம்மு டம்முன்னு ரோடு கூட ரோடும் சரியில்லை. இந்த வியூவை பாருங்களேன், செமையாக இருக்குது. மேலே ஏதோ போட்ட மாதிரி இருக்குது. டெக்கரேஷனா இல்லை உண்மையிலுமே கட்டுறாங்கன்னு சொல்லி செமையாக இருக்குது மேலே இருந்து பார்க்க. கோயில் போல, மலை கோயில். ஸ்பீட் சென்சார்லாம் இருக்கக்கூடிய ஆஃபில் இருக்கு. ஆனால் எப்போ ஆன் பண்ணுவான்னு தெரியல. போன வாட்டி வந்தப்போலாம் ஸ்பீட் சென்சார்லாம் ஆனில் இருந்தது. எல்லாமே கரெக்டாக காட்டி இப்போ ஆஃபில் இருக்குது. இன்னும் 492 கிலோமீட்ரு. சாயங்காலம் தான் ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. 4 மணிக்கு ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. கரெக்டாக செம குளிராக இருக்குது. பயங்கரமாக குளிர். மழை பெய்யலனாலும் குளிர் ஓவராக இருக்குது. ரொம்ப கையில் விரைச்சி போகிற அளவுக்கு குளிர் இல்லை. அந்த அளவுக்கு குளிராக இருக்குது காலையில். $1000. இங்கே 1 லிட்டர் பெட்ரோல் $103. 103.23 பைசா. தேங்க்யூ. டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. போலாமா? இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் எவ்வளோ தரும்? ஃபஸ்ட்டு 1000 ரூபாய்க்கு போட்டு 335 கிலோமீட்டர் போய்க்கிறோம்.
31 மைலேஜில் கணக்கில் வந்தது. இந்த வாட்டி பார்ப்போம். ரிசர்வ் வந்தது, போட்டாச்சு. அடுத்த ரிசர்வுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்ப்போம். 335. வேறு ஓப்பன் பண்ணிக்கலாமா? அப்போ தான் நல்லது. என்ன சொல்கிறீங்க? அப்போ தான் என்னாலையும் கரெக்டாக ஓகே பக்கா வரலாம். நம்ம கேப்பில் தான் போக முடியுது மிரர் இருந்தால், அதுதான் பிரச்சனை. கட்டடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சின்ன சுகர் ஏரியாலாம் போகும்போது கஷ்டமாக இருக்கும். மிரர் வேறு கொஞ்சம் லூஸ் ஆகும். விண்மில் பிளேடு அவ்வளோதான். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு இன்னும் 433 கிலோமீட்டர் இருக்குது. அடுத்த கண்டென்ட் எதனா வரும்போது நான் வீடியோவில் காட்டுறேன். வெயிட் பண்ணு. யானா கேவ் அலோவ் பண்ணுறாங்களா? யானா கேவ் அலோவ்டு இல்லையா? புரியல. ஆஃபீஸா இல்லைங்களா? நாளைக்கு இல்லை இல்லை, நாளைக்கு காலையில் வந்தால் அலோவ் பண்ணுவாங்களா? நாளைக்கு ಕಾலையில் ಹಾಂ ಬೆಳಿಗ್ಗೆ ಬಂದ್ಬಿಡಿ. போகலாமா? ಬೆಳಿಗ್ಗೆ ಬರೋ ತನಕ 9:30 ಬಸ್ಸಿಗೆ ಬರ್ತಾರೆ ರೀ. ಅವ್ರು ಬರ್ದಂಗೆ ಕಳಿಸ್ಬೇಡಿ. ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಹೋಗಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. ಪಾಸ್ ಆಗ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿ. புரியல. 8 ಗಂಟೆ ಹೋಗಿ ಪಾಸ್ ಬಿಡಿ. 8 ಗಂಟೆ கன்னடம் புரியல. புரியல. ಹಿಂದಿ ಹಿಂದಿ ಇಂಗ್ಲೀಷ್ ಓಕೆ. ಗೇಟ್ ಹಾಕೋದು ಮ್ಯಾನ್ ಹಾಕಿ ಬಿಡ್ತೀರಾ? ಅಲ್ಲಿ ಕೆಳಗೋದಿಗೆ ಬಂದು ಗೇಟ್ ಹಾಕೋದು ಮ್ಯಾನ್ ಈಗ ಬಿಡುತ್ತಿಲ್ಲ. ஆ 6 மணிக்கு க்ளோஸ். அது ஓகே. நாளைக்கு அலோவ் பண்ணுவாங்களா? அலோவ் பண்ணுறாங்களா? அலோவ் பண்ணுவாங்களா? எனக்கு க்ளோஸ்னு போட்டிருக்கு. க்ளோஸ். ஆ ஆனால் அலோவ் பண்ணுவாங்களா? ನಾಳೆ ಮತ್ತೆ ಯಾವುದು ನಾಳೆ ಬಿಡೋದು ಅಲ್ಲಿ ನೀವು ತುಂಬ ವಾಪಸ್ ಬ್ಯಾಕ್
பண்ணி இல்லையே. காய்ஸ் ஃபைனலி கோகர்ணா வந்தாச்சு. கஷ்டப்பட்டு முட்டி மோதி ஒரே ஸ்ட்ரெச்சாக வண்டி ஓட்டி கரெக்டாக வந்துட்டேன். அங்கே தாபாவில் சாப்பிட்டேன். அங்கேருந்து வண்டி நிறுத்தவே இல்லை, நேராக இங்கே தான் வரேன். ஃபுல்லாக மழை, செம்ம மழை. என்னால் எதுவுமே பண்ண முடியல, லாகு. அதனால் நான் தனியாக வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மைக்கெலாம் எடுத்துகிட்டு கேமரா வாட்டர் ப்ரூஃப் தானே, அப்படியே வச்சு அழகாக எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் அப்படியே உள்ள கிளிப்பு போடுறேன் பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபாரஸ்ட் ரோடு. மழை மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா சரியாக எடுத்துருக்கலாம் விலாகு. சரியான மிஸ்ட்டு, சூப்பராக இருந்தது. யானாக்கே வேறு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் தெரியல. ஹை வாட்டர் ரெயின்ஃபால் அப்படின்னு, அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கதா சொன்னாங்க. நான் கேட்டேன், அந்த வீடியோவும் போடுறேன். அவங்க அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு யானாக்கே போக முடியாது. நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க லோக்கல் கைடுக்கிட்ட கேட்போம், அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு கிளியராக ஒரு வாட்டி கேட்போம். அப்படி இல்லைன்னா போக முடியாது. மற்றபடி மற்றது அந்த ட்ரெக்கிங்கு அதெல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ போய் ரூம் போடுறோம், ரெஸ்ட்டு தான். ஏன்னா யாருமே சரியாக தூங்கவும் இல்லை. எல்லாம் ஒரே ஸ்ட்ரெச்சு தான் ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்படியே சாப்பிட்டதுலேருந்து. இதுக்கு மேலே அவங்களுக்கிட்டேயும் எனர்ஜி இருக்காது, யாருக்கிட்டேயும் போய் சுற்றவும் முடியாது. இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சுற்றலாம், சும்மா போயிட்டு அப்படியே பார்த்துட்டு. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு சூப்பராக அப்படியே பீச் ட்ரெக்கிங்கு ஸ்பாட்டு எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த மூட்டு பயங்கரமாக வலிக்குது எனக்கு. இந்த ஆஃப் ரோட்டில் வண்டி ஜல் 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 குத்தி 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 கை மூட்டெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் ஆனதே கிடையாது. இந்த வாட்டி ஆஃப் ரோடு ரொம்ப அதிகம். அங்கே ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட ஆஃப் ரோடு மட்டுமே. அதுவும் மழையில் சின்ன பள்ளமா பெரிய பள்ளமா ஒன்றும் தெரியல. எல்லாம் 2-3 ஸ்பீட் பிரேக்கில் வேறு குத்திட்டேன். மழையில் ஒன்றும் தெரில. வயசில் தண்ணி நிற்கிதா, அதை தொடச்சி விட்டு அதெல்லாம் சரிப்பட்டே வரல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். கோகர்ணா லெஃப்ட் போகணும். டோலிஸ் ஆன்டிஸ். நிறைய பேர் வெல்கம் பண்ணாங்க. மழையில் கூட நம்மக்கிட்ட கை காட்டினாங்க, ஹாய் சொன்னாங்க, நிறைய பேசினாங்க. அந்த டீ கடையில் ஒரு கடையாண்ட இருக்கப்போ ஒருத்தர் பேசினார். 6 திருட்டுனா வண்டி எவ்வளோ, என்ன ரேட்டு எல்லாம் அழகாக கேட்டு. எனக்கு கன்னடம் ஒன்றும் புரியல. அவர் கன்னடம் ஃபுல்லாக கன்னடத்தில் மட்டும்தான் பேசினார். அப்படியே நானே மைண்டுக்குள்ளே அவர் என்ன கேட்குறாருன்னு அப்படியே யோசித்து அதை சொன்னேன். அவரும் அதை தான் கேட்டிருக்கார் போல். கரெக்டாக ஆன்சரும் வந்துருச்சு அவர்.
பீச் அந்த இது சாண்டுக்காகவே நம்ம ரூம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அது அது எவ்வளோன்னு கேட்டு பார்க்கலாம். ஹாஸ்டலும் இருக்குது, 300 ஒரு நாளைக்கு அந்த மாதிரி இருக்குது. இங்கே நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு எது சூட் ஆகுன்னு தான் தெரியல. எது கரெக்டாக சூட் ஆகுதோ அது போட்டோம். சைட் அடிக்குது நம்மள. நம்ம பீச்சு தெரிகிற மாதிரி பக்காவான ஒரு ரூம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ரஷ் இருக்காது, கூட்டம்லாம் இருக்காது, ரூம்ஸ்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. ஃபோன் பேசினே வண்டி விட மாட்டான். மிரரில் தெரியுதா? கூகுள் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த டைம் தான் வந்துருக்கும். 5-6 ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ராவே டைம் ஆயிடுச்சு. மழை ஒரு பக்கம், ரோடு சரியில்லை ஒரு பக்கம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால் வர முடியல, என்ன பண்ணுறது. ஸ்டார்டிங்லேயே ரோடு சரியில்லை, எண்ட்லேயே ரோடு சரியில்லை. நடுவில் அந்த ஒரு 150-200 கிலோமீட்டர் மேலே ஒரு ஸ்ட்ரெச்சு தான். அந்த ஹைவே மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருந்தது. நம்ம எங்கே வெயிட் பண்ணுறதுன்னே தெரில, அப்படி போயிட்டே இருக்கும். முன்னாடி போயணும், நிற்கிறதுக்கு ஒரு டீ ஷாப் மாதிரி கூட இல்லை. எதனா அப்படி நிற்கலாம். இவன் வழியே விட மாட்டான். இது ஒன் வே மாதிரி சரியா தெரியல. போலீஸ்லாம் இங்கே பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, அங்கங்கே கரெக்டாக வாட்ச் பண்ணுறாங்க. இந்த கோயில்கிட்ட வந்துட்டோமோ.
way to parking main beach. நம்ம பாட்டு வரோம். டெம்பரேச்சர் வேறு ஏறிச்சு, ஃபேனோட போகுது. அப்பா பீச்சுக்கிட்ட வந்தாச்சு. அருமையாக இருக்கு பீச். ஐயோ ஃபுல்லாக தண்ணி, ஆஃப் ரோடு போகிறோம். இப்போல்லாம் இல்லை. ஐயோ ஷூ நனைஞ்சி, ஆல்ரெடி நனைஞ்சி இப்போ தான் கொஞ்சம் ட்ரை ஆச்சு. அதுக்குள்ளே நான் இந்த சம்பவம் நம்ம வண்டியை பார்த்தோன்னே இவனுக்கு ரூம் ரேட்டில் நிறைய இடத்துல பார்த்துக்கிறேன். ரேட்லாம் மாற்றி சொல்லுவானுங்க. நான் கராத்தே மாஸ்டர் இல்லைடா, பரோட்டா மாஸ்டர்னா நம்ப மாட்டேன். நம்மளை பார்த்தா பணக்காரன் நினச்சின்னு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிச்சு. விலாகு அப்படியே நிறுத்தலாம் இங்கே தான். அப்படியே கொண்டு போக முடியாது. இங்கே ஒரு ஹோம் ஸ்டே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நமக்கு எது பட்ஜெட்டில் இருக்கோ எடுத்துக்க வேண்டியதாங்க. அவங்க வரத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் கேட்டு செக் பண்ணி வைப்பாங்கன்னா சும்மா இருக்கிறதே பண்ணுவோம். அப்பா இருங்க, நான் போயிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு, ஐயோ பயங்கரமாக இருக்குது பட்டக்ஸு. இருங்க நான் இதெல்லாம் போட்டு செக் பண்ணிவிட்டு